பின்ன என்ன, நானும் 1 மணி நேரமா போராடிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஆசை வார்த்தை உண்டா, புன் சிரிப்பு உண்டா? மனுஷனுக்கு ஆசை வரும்போது அதை அணை போட்டு தடுக்கிறது பெரிய பாவம். என்னமோ தெரியல, இன்னைக்கு உன் பேர்ல எக்கச்சக்கமான காதல். சரிதா, கத்திய காட்டி காதல கையில இதுதான் கிடைச்சது, வீரமா இருக்கட்டுமே எடுத்துட்டு வந்தேன். இப்ப நீ சரின்னு சொல்லல, ஓங்கி ஒரே பயந்துட்டு இல்ல, பாதிய நீ கடி, பாதிய நான் கடிக்கிறேன். ஆப்பிள் அதிக சக்தி அளிக்குது. ஆப்பிள் கடித என்ன நீங்க, எனக்கு என்ன வேற வேலை இல்ல. அம்மா என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி 5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு என்ன புதுசா கொஞ்சல்? புதுசா கொஞ்சத்துக்கு 3ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்குவாங்க. மாத்திரம் விட மாட்டேன். பிரபா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னமோ தெரியல, இன்னைக்கு உன்னை விடுறதுக்கே மனசு இல்ல பிரபா. அப்பா, இந்த பையன் வீட்டுல இருக்க பாருந்தான காலேஜ்ல சேர்த்தேன். பாழா போன காலேஜையும் மூடி தொலைகிறானுங்க. இனிமே ஜெயிலுக்கு தான் அனுப்பணும். ஏன் இப்ப பேசுறீங்க? அப்பா முரளி, வாப்பா. அப்பா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காரு. கரண்ட் போச்சு பொத்தான், அவ தச்சா. அவன் காலேஜ் இல்லையா? ஸ்ட்ரைக். ஏன் காலேஜ் கேண்டீன்ல சாம்பார் வைக்கல, அதனால ஸ்ட்ரைக். நாளைக்கு சாம்பார்ல 2 வெங்காயம் போடலன்னு அதுக்கு ஒரு ஸ்ட்ரைக் போடா. அவங்க காலேஜும் நீங்களும். பிரபா, முரளி நீ வா, ஹாலிஸ் கரைச்சு. இன்னைக்கு அஷ்டமி, ஆலிஸ் குடிக்க கூடாது. போடா பிரபா. அப்பா, எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்கப்பா. புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், எலிபென்ட் பாட்டம் பேண்ட் வாங்கணும். எலிபென்ட் பாட்டமா? யாரை கட்டி தீனி போடுறாரு? இருக்கிறதே போதும். போடா பிரபா. என்னங்க இது, காலேஜ்ல 4 பேர் மத்தியில நம்ம முரளி கௌரவமா இருக்க வேண்டாமா? பணம் கொடுங்க. கௌரவமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். பேசாம வேட்டை கட்டிட்டு போடா பிரபா. அப்பா, நான் இருக்கிறது உங்களுக்கு ஒரே புள்ளப்பா. நான் என்ன மறந்தா போயிட்டேன்? செலவு அதிகமாயிடக்கூடாதுன்னு தானே ஒன்ன பெற்றேன் பிரபா. ஒன்னே போதும். போயிட்டோமா? இந்த பிளாசா ஹோட்டல்ல அமிர்தத்தை கொடுத்துட்டோம். ஆசா ஹோட்டல்ல அமிர்தமா? சொன்ன அமிர்த ஹோட்டல் பிளாசாவா? போறேன். ஏப்பா, இது என்ன? நீங்க ஒண்ணு அப்படி ஒரு நம்பிக்கை அவருக்குன்னு சொல்ல வந்தேன். வாங்கி தரேன். ஏங்க, முன்னெல்லாம் வீட்டை வித்து தருவீங்க, நிலத்தை வாங்கி தருவீங்க, இப்ப பணமே வாங்கி கொடுக்குறீங்களா? தொழிலையும் செய்ய வேண்டியதானுங்களே. எல்லா தொழிலையுமா? அவ தப்பா நினைக்க போறாயா? ஏங்க, இப்ப இருக்க வியாபாரத்தாதா எதுக்கு உங்களுக்கு ₹1,00,000 பணம்? எதுக்கா? ஹோட்டலுக்கு காபி சாப்பிட போனேன். அந்த கதிரேசம் பைய 10 பேர் மத்தியில வாயா பழைய கோடி வியாபாரி அப்படின்னு கிண்டலா கேட்டான். எனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அதனால ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தை ஆரம்பிச்சு படகு மாதிரி ஒரு காரை வாங்கி உன்னை என் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ளேயே விடுவேன். எப்படா கதிரேசா சௌக்கியமா அப்படின்னு கேட்பேன். நல்லா இருக்கு உங்க ரோஷமும் நீங்களும். எனக்கு 3 நாளா கனவுல கருப்பு புது வியாபாரம் எல்லாம் வேண்டாங்க. உன் கனவுல என்ன அவனா வந்தா வியாபாரத்தை ஆரம்பிக்கலான்ற பூனையும் கனவு. புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணத்தான் போறேன். புரோக்கர் ₹1,00,000 வாங்கி தரேன்னு வச்சுக்கோ. 10% கமிஷனுங்க. மேற்கொண்டு டாக்ஸி செலவு, காபி செலவு, தங்கி செலவு. அப்ப அந்த லட்சத்தை வாங்கி உனக்கே செலவழிக்கணும் போல இருக்கு. நீயே இப்படின்னா உனக்கு ஆஸ்தி எழுதி வைக்கிறேன்னு சொன்னானே கணேசவ, அவன் எப்படி? இவன் தான் என் பையன் கண்ண. வியாபார விஷயமா லண்டன் போறான். ஹலோ, இவர்தான் என் பாலிய ஃப்ரெண்டு. ஏப்பா, பாலிய ஸ்நேகிதர்னு பார்த்தா வயசானவரா இருக்கிறாரே. மை டியர் யங் மேன், பாலிய ஸ்நேகிதர்ல சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். நான் பாஸ்போர்ட் விஷயமா வெளியே போறேன். அப்புறம் என் ஃப்ரெண்ட் எட்வர்டு குரியகோஸ் வீட்ல நைட் டின்னர். அதனால படுக்க தான் நான் வருவேன். அப்ப வரேன் சார். பாய். கணக்கு எத்தனை நாள் தங்குறதா உத்தேசம்? 2 or 3 days தங்கலான்னு வந்தேன். வந்த வேலை ஆகலைன்னா இன்னும் 6 days இருந்து அதை முடிச்சுட்டாலும் போகணும். என்னப்பா அவ்வளவு முக்கியமான விஷயம்? ஒண்ணு இல்லடா, என் பையன் லண்டன் போறதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சு பொண்ணு அவன் கூட அனுப்பலான் இருக்கேன். அப்படியா? வெரி குட். ஆமா, பொண்ணு பத்தடா. நான் வியாபார விஷயமா காக்கி நாடா கம்பெனி போடுவோம். நிச்சயதார்த்தத்தை நிக்க ₹1,00,000 1 lakh கேஷா சீதனம் தர்றேன். நீ மிலிட்டரியில இருந்தா எல்லாமே கரெக்டா செய்வேன். எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. அப்போ நாளைக்கே பொண்ணு பார்க்க வரேன். மடையா, நீ மாத்திரம் வராத, உன் பையனை கூட்டிட்டு வா. முக்கியமான தேவை. அப்ப புறப்பட்டு வா. வாங்க 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 வாங்க. மலர் கிரீட சூட்டலாம் நினைச்சேன், கிடைக்கல. மலர் மாலையை சூட்டுறேன். வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. எல்லா விஷயத்தையும் சொல்லிருப்பாரு. சார் இல்லாம பின்ன மேடமா? அது இல்ல சார், கணேசவ இவரு இல்ல, இவரு. அப்படி இருக்கு. மாலையை பார்த்தா கழுத்து
இப்படி போங்களா நான் வரேன்டா. சரி சரி. செகண்ட் ஹேண்ட் மாலைன்னு போச்சுட்டாதீங்க. சரி ஓகே. இருக்கு இருக்கு. அவர்தான் சிதம்பரம் பிள்ளை, பெரிய பிசினஸ் மேன். சார் நான் சொன்னேன்னு கனகசபை இவர் தான். இவர் கையால பணத்தை வாங்கினீங்க முன்னுக்கு வந்த மாதிரி தான். வாங்குறேன். உங்களை நேர்முகம் இல்லையே தவிர உங்களை பத்தி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன். கலியுக கண்ணேன்னு கர்ணேன்னு. அமிர்தம் போன் பண்ணிய சார் விஷயமாவா? ஆமா, காருக்கு என்ன பிசினஸ்? எரு கான்ட்ராக்ட்ல இருந்து எக்ஸிபிஷன் கான்ட்ராக்ட் வரைக்கும் ரெக்கார்ட் டான்ஸ் உள்பட அதை ஆடக்கூடாதுன்னு அதுல கைய வச்சு விட்டானுங்க. சப்புன்னு போச்சு. கப்புன்னு வேற பிசினஸ் மாத்திட்டேன். நீங்க ரெக்கார்ட் டான்ஸ் பாத்திருக்கீங்களா? நான் ரெக்கார்டே பார்த்தது இல்ல. தனியா காட்டுறேன். இப்போ ஒரு புது பிசினஸ் செய்யப்படாது. அதுக்கு தான் அர்ஜென்டா ₹1,00,000 தேவைப்படுது. இந்த புண்ணாக்குல நிறைய வைட்டமின் இருக்குன்னு ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சு மூட்டை மூட்டையா அனுப்புனான்னு எனக்கு ஆர்டர் கொடுத்துட்டான். நான் ஒரு ஜில்லா பாக்கி விடாம கழுதை அள்ளி அள்ளி மூட்டை மூட்டையா ஏற்றுமதி பண்ணி விட்டேன். கழுதைங்களா? புண்ணாக்குங்க. அதுல நான் பேசும்போது கழுதைன்னு வரும். கழுதை நீங்க வித்தியாசமா நினைச்சுக்க கூடாது. நீங்க கிட்ட ரொம்ப பேசாதீங்க. கழுதை சுருக்கமா பேசி விடுறேன். ₹1,00,000 கொடுத்தீங்கன்னா உனிய மட்டும் திருப்பி கொடுத்துருவாரு. 10 வட்டினாலும் பரவாயில்லைங்க. வந்த இடத்துல திடீர்னு ₹1,00,000 கேட்டீங்கன்னா நான் எங்க? அப்படி எல்லாம் சொல்லப்படாது. பெரிய மனசு பண்ணணும். கொடுத்துருவாருங்க. உடம்பு பெருசு மாதிரி அவர் மனசும் பெருசுங்க. அப்ப ஒண்ணு செய்யலாங்க. நாளைக்கு என் பையன் பொண்ணை பார்க்க போறான். கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சுன்னா ₹1,00,000 வரதட்சணை கொடுக்கறேன்னு இருக்காங்க. அந்த பணத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துறேன். நான் வருடு கொடுத்தா வருடுதான். ஆனா ஒண்ணு, பையனுக்கு பொண்ணை பிடிக்கணுமே. ஒண்ணு செய்யுங்க. என்ன? பொண்ணு இருக்கிற இடத்த எனக்கு காட்டுங்க. உங்க பையனுக்கு பிடிக்கலன்னா என் பையனுக்கு பாத்துக்கிறேன். வட்டி இல்லாம எனக்கு லட்சம் வரட்டும். அதான் நீங்க ஒண்ணு வந்த இடத்துல ஏதோ பேசிக்கிட்டு பணத்தை வாங்க பாப்பீங்களா? பையன் நட்சத்திரம் என்னங்க? மூலம். யாரைய கேட்கலீங்க, நட்சத்திரத்தை கேட்டேன். ஓய் பிள்ளைவாள், மூலங்கிறது நட்சத்திரம் தாயா. அது போட்டோம். உங்க பிசினஸ்ல உங்களுக்கு பார்ட்னர் யாரு? என் பையன் தான். அப்ப பத்திரத்துல அவனும் கையெழுத்து போடணும். உங்க பையன் சிக்னேச்சர் போடுவான்ல. ₹1 டிஃபனுக்கு கொடுத்து 9 இடத்துல கையெழுத்து போடுவான். அதை பத்தி கவலைப்படாதீங்க. அப்ப எனக்கு வேலை இருக்கு. நீங்க போயிட்டு நாளைக்கு விஷயம், நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? அதான் வேணாயா, என்ன டீசன்ட் அசிங்கம். போய் பிள்ளைவாள், அவர் சொன்னா சொன்ன வரட தவற மாட்டாரு. வாயா போவோம். வரட ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப நான் வரட்டுங்களா? போயிட்டு வா. பொண்ணு பார்க்க போறேன். ஒழுங்கா நடந்துக்கடா. இத பாரு, பார்க்க போற பொண்ணு எதிர்த்து அனாவசியமா அட்வைஸ் பண்ணாரு. அடிக்கடி என்ன மிரட்டாரு. பாண்டு என்னுடைய ஃபேமிலி ஃப்ரெண்டு. இது காக்கிநாடா கனகு, நம்ம வருங்கால மாப்பிள்ளை. அப்படியா? வணக்கம் வணக்கம், உட்காருங்க. கனகு பாண்டு கிட்ட பேசிட்டு நான் போய் பொண்ணை கூட்டி வந்துடுறேன். நமக்குள்ள இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் போய் கூட்டு வாடா. இப்ப கல்யாணம் நிச்சயம் பண்ணுவான். சரி. மாப்பிள்ளை என்ன செய்யறாரு? இது வரைக்கும் இந்த நாட்டுல ஒண்ணும் செய்யல. இனிமே வெளிநாட்டுக்கு போய் தான் செய்யணும். ஓஹோ, மேஜர் வீட்டுல சம்பந்தம் பண்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். கனகு என் மகன் ஆதா, நம்ம காக்கிநாடா கனகு மாப்பிள்ளை. உட்காருமா. எப்படியோ இந்த சம்பந்தம் நல்லபடியா நடக்கலாம். பாத்தீங்களா, போன்ல மை அடிக்குது. நல்ல சகலம். யார் பார்ப்பா? ஆமா, பொண்ணு எது வரைக்கும் படிச்சிருக்கான்னு சொன்னேன்? பிஎஸ்சியா? படிச்சுக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன், படிச்சிருக்கான்னு சொல்லல. படிச்சிட்டு இருக்கான். படிக்கட்டும். நல்ல பழக்கம் தானே. ஹலோ. அடடே, நீ பிஎஸ்சி படிக்கிறதா உங்க அப்பா சொன்னாரு. என்ன பாடம்? பிசிக்காலஜியா? சமையாலஜி. சமையாலஜியா? அப்படி ஒரு பாடமா? கொஞ்சம் சும்மா இருங்களேன். யூ மீன் ஹோம் சயின்ஸ்? ரொம்ப தமாஷா பேசுறீங்களே. ஐ லைக் யூ. அது இல்லடா, இன்னைக்கு முடியாதுடா. இன்னைக்கு இங்க ஒரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு. சரி வா. நீ உங்களுக்கு பாட தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு பால்ரூம் டான்ஸ் தெரியுமா?
எனக்கு பால்ரூம் டான்ஸ் தெரியாது, பாத்ரூம் டான்ஸ் தான் தெரியும். என்னடா கனகு, பொண்ணை பிடிச்சிருக்குதா? சாதாரணமா ஒரு அப்பா எதிரில பொண்ணை வர்ணிக்க கூடாது, ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது சார். உங்க பொண்ணுடைய பிம்பம், மதனம், வடிவம், she'll be a perfect match for me. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். பெண்ணுக்கு ஏதோ கொஞ்சம் அழகு இருக்கலாம், ஆனா புத்தி சரியில்லையடா. யார் சொன்னது? புடவை எழுதிக்கிட்டு தானே வந்தா? அறிவுக்கு துண்டம் அது கூட இல்லாமலையா வருவாங்க? நீ 1000 பேத்துனாலும் சரி, ஐ எம் அகனிஸ்ட் தட் கேர்ள். ஆமா, நீ இங்கிலீஷ்ல பேசாத. வணக்கங்க. வாங்க வாங்க. வாங்கத்தான் வந்திருக்க. என்னங்க பொண்ணை பாத்தீங்களா? எல்லாம் மங்களகரமா முடிஞ்சதுங்களா? பொண்ணாவது மண்ணாவது ஒண்ணு சரிபட்டு இல்லையா? நாங்க இப்படி சொல்லிட்டீங்க. நீங்க பொண்ணை பாப்பீங்க, கல்யாணம் ஆகும், 1 லட்சம் ரூபாய் வரதட்சணை கிடைக்கும் அப்படின்னு பிள்ளையாருக்கு நான் தேங்காய் வச்சுட்டு வர்றேன். ஏயா, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்காக போய் புள்ளியார் கோயிலையா தேங்காய் பாக்க? புள்ளியார் தலையிலே அவனப்பாங்க சார். அவருக்கு வயசாகி போச்சு, அதனாலதான் குழம்பி போயிருக்கார் சார். அந்த பொண்ணு மூக்கும் முடியுமா லட்சணமா இருக்கா சார். என்னங்க மூக்கும் முடியும், 10க்கு லட்சம் வேற, லட்சணம் வேற. மனைக்கு போடுங்க. அவன் பொய் சொல்றாங்க. முக்கியமா அந்த பொண்ணுக்கு ஒண்ணு இல்லைங்க. எதுங்க? அதாவது நான் அந்த பொண்ணை நல்லா பார்த்தேன் சார். நல்லா பார்த்துதாம என்னத்த பார்த்தா? ஐயோ சேஷ்ட பொண்ணுதுங்க. உங்களுக்கு எங்கிட்ட இல்லைங்க. பேசிக்கிட்டே பேர் எடுக்குதுங்க, ஆனா இவா கபோது சிரிக்குதுங்க. அழகு வேற காட்டுதுங்க. பொய் பொய், அத்தனையும் பொய் சார். அந்த பொண்ணு அவசியமா கபகபான்னு சிரிக்கிறது சார். அவசியத்தோட என்ன பார்த்து சிரிச்சா சார். சார் அவ அழகு காட்டல சார், அவளுடைய அழகெல்லாம் காட்டினா சார். அப்பவே தெரிஞ்சிருந்தா இந்த முண்டத்தை நான் பெற்று தொலைச்சிடுமா? இப்படி வாங்க, பையனை மனையில உட்கார வச்சு லட்சத்தை வாங்கிக்கிட்டு பத்திரத்துல கையெழுத்த வாங்கி என்கிட்ட கொடுங்க. உங்களுக்கு பிராபலம், எனக்கு அவனை பத்தி பிராபலம். அனாவசிய பேசலாம் இருக்கு. எனக்கு ஆள நிக்கிறாரு. இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. அழகவனும் 1000 பொண்ணுகளை நான் கொண்டு நிறுத்துவேன். 1000 பொண்ணை கூட நிறுத்துகிறான். அவர் என்ன தசரன்? கரெக்ட். என்னடா கரெக்ட்? நீயும் உன் கண்ணாடியும் இவன் சரியா பார்க்கல சார். மன்னவங்க எதிரில் கண்டபடி பேசாதீங்க. நான் கண்ணாடியை நல்லா புடைச்சு போட்டுதான் பார்த்தேன். நாளைக்கே லண்டன்ல ஏன் கூட பவனி வர தகுதியானவர் அவ ஒருத்தி தான். A person is said to cheat. A person is said to cheat by personation. If he cheats by pretending to be some other person, கண்ட இடத்துல கம்மா போட்டு குழப்பான். Or by knowingly substituting one person. ஒண்ணு வந்தே நேர மாட்டேங்கிறது. 1% மார்க் வர போறது இல்ல. விடிஞ்சா பரீட்சை. ஆண்டவனே, இந்த தடவை பரீட்சை நான் பாஸ் பண்ணுவேனா மாட்டேனா? கோவிந்தாவா, என்ன இது அசரீரி? ஆண்டவா, நான் பாஸ் பண்றது உனக்கே பொறுக்கலையா? கோவிந்தா, மறுபடியும் கோவிந்தா. அடே முரளி, வாடா கிருஷ்ணமூர்த்தியை கூட வந்திருக்கான. ஹலோ கிச்சோ. ராதா சாரி என்னடா இந்த நேரத்துல 2 பேரும் வந்துக்கிறீங்க? கோவிந்தா, நான் ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன்டா. என்னது, சிவில் கேஸா கிரிமினல் கேஸா? சிவில் கிரிமினல் ரெண்டும் கலந்த ஒரு மேட்ரிமோனியல் கேஸ். நாங்க 2 பேரும் லவர்ஸ் உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எவனுக்குடா தெரியாது? பீச்சில பட்டாணி சுந்தர் விக்ரமன்ல இருந்து சினிமா புக்கிங் கிளாஸ் வரைக்கும் எல்லா பேருக்கும் தெரியும். அது பழைய கதை. இது ஃபர்தர் டெவலப்மெண்ட். டேய், திடீர்னு இவளோட அப்பா வேற ஒரு இடத்துல கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டாரு. உடனே நான் என்ன பண்ணேன், அவருக்கு தெரியாம இவளை கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன் போய் சொல்ற? கடத்திட்டு வந்திருக்க. கிட்னாப்பிங் இஸ் a big offense. இதுக்கு செக்ஷன் என்ன இருக்கு தெரியுமா? மறந்து போச்சு, புக்க பார்த்து சொல்றேன். என்ன சார் பெரிய ஆஃபென்ஸ்? வெங்காய ஆஃபென்ஸ். நான் விரும்பித்தானே இவர் கூட வந்தேன். இப்படி சட்டம் தெரிஞ்சவனை தூக்கி எறிஞ்சு பேசுறது பெரிய ஆஃபென்ஸ். இதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கணும். அப்புறமா பாப்போம் அதை. பை தி வை, நீ பிறந்தப்ப தேதி என்ன? வாட் இஸ் யுவர் டேட் ஆஃப் பர்த்? 5/4/56. 5/4/56. மா, நீ மேஜரோட மகளா இருக்கலாம், அதனால நீ மேஜர் ஆயிட்டு அர்த்தமோ? நீ என்னடா அது? அவ எப்பவும் 2 வருஷத்துக்கு முன்னாடியே மேஜர், நீ இப்ப வந்து சந்தேகத்தை கிளப்பிட்டு. ஐயோ, நான் மீன் பண்ற மேஜரே வேற, நீ மீன் பண்ற மேஜரே வேற. அர்த்தத்தை அர்த்தம் பண்ணிக்காதடா நீ. நான் என்ன சொல்றேன், சட்டத்தில் உள்ள அர்த்தங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் உனக்கு புரியலங்கிறடா. உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன சொன்ன? 5/4/56. இன்னைக்கு என்ன? 5/3/74. 4 போச்சுனா 8, 4 போச்சுனா 1. சட்டப்படி நீ மேஜராத்துக்கு இன்னும் 1 மந்த் இருக்கு. அடப்பா, நீயும் உன் கணக்கும் நாசமா போகணும்.
கண்ணா கண்ணா கோவிந்தா 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 இன்னைக்கு மட்டும் எங்களை ஆசீர்வாதம் பண்ணி இங்க தங்க வச்சிருக்கேன். இங்க நீங்க 2 பேரும் இன்னைக்கு ஃபுல்லா ஓஞ்சி போகடா. ஐயோ தேங்க்யூடா. இந்த அதிகமா இங்க பண்ணாது. ரொம்ப தேங்க்ஸ். அலையறா அலையறா. முக்கியமான ஒரு விஷயம், எனக்கு விடிஞ்ச எக்ஸாம் வெளியில உட்காந்து படிச்சாலும் உங்க சத்தம் எதுவும் எனக்கு வெளில கேட்க கூடாது. முக்கியமா என்ன காரணம் நான் சொன்னேன்? நீ ஒருத்தன் தருதல போய் காலேஜுக்கு போய் 2 ரூபா கேட்பான். இல்லேன்னு சொன்னையா இதுக்கு அவர்கிட்ட போயிடுவான். இந்த காலத்து பசங்க அப்பனுங்க சட்டத்தை புரிஞ்சுக்க போயிருக்கோம். ஜாலியா போய் தொலைய பத்திரத்துல ஒரு கையெழுத்த போட்டு தொலைய வச்சோம். லட்சம் இத பாருங்க, நீங்க என்ன செய்வீங்களோ எதை செய்வீங்களோ பையனை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். ஆண்டவா, இவங்க கண்ணுல முரளி மாட்டிக்காம இருக்கணுமே. பிள்ளையாரப்பா, நான் உனக்கு 101 தேங்காய் உடைக்கிறேன். அப்பா இப்படி செஞ்சா என்ன செய்ய காணவில்லை அப்படின்னு பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கிறது. பிளட் பிரஷர், உயிர் ஊசலாடுது, அப்படி இப்படின்னு சொல்லி பையனை வரவழைக்கிறது. உயிர் ஊசலாடுதா? யாருக்கு? உங்களுக்கு. அட பாவி, இந்த புரோக்கர் வேலையை காட்டிட்டு இல்ல என்ன பல்லவத்துக்கு அனுப்பிச்சுட்டு என் பையன்கிட்ட கமிஷன் வாங்க. பையனோட போட்டோவை போட்டு விளம்பரப்படுத்துங்க. அத போட்டா எதுக்கு? என் போட்டோவை போடு. நான் காணாம போனாலும் பரவாயில்லை, தகவலை மாத்திரம் கொடு. பத்திரிகையில என் போட்டோ வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆமா, உங்களுக்கு என்ன வந்துச்சு திடீர்னு? போட்டோ அது இதுன்னு இருக்கீங்களா? ஓ போட்டாவே என் பக்கத்திலே போட்டுருவோம். அடே முரளி, சீக்கிரம் திரும்பி வா, உன்னையே நினைத்து உருகி கொண்டிருக்கும் போது அன்புள்ள சித்தி அப்படின்னு போடுவோம். வேணாம், தப்பா போயிடும், வேண்டாம். சரி வாங்க, பரபரன்னு கொடுப்போம். ஆமா பிள்ளையாரப்பா, என் பையன் கிடைச்சிட்டானா அவனை கூட்டி கொண்டாந்து அவனை உட்கார வச்சு அவன் தலையிலேயே 108 தேங்காய சதக்குன்னு உடைக்கிறேன். 108? ஐயோ, 7 குறையுது. என்ன வாங்கவே இல்ல குறையுதுன்ற? உள்ள சில்லற மாத்தி வச்சேன், அதுல 7 பைசா குறையுது. ஜாக்கிரதை, கதவை சாத்து, அப்புறம் நீ குறைய போற. வாங்க பேப்பர் வீட்டுக்கு போவோம். புரோக்கர் அமிர்தம் ஐயா, என்ன காலமோ உன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கேன் கொஞ்ச நாளா. ஊர்ல என்ன நினைக்கிறானுங்களோ நடக்கிறத மாற்ற முடியாது. போ பிள்ளையாரப்பா, நான் 101 தான் வேண்டுனேன், இவர் 108 வேண்டி இருக்காரு. 7 தேங்காய்க்காக ஆசைப்பட்டு முரளியை மாட்டி வச்சிடாதப்பா. உனக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவா நான் ஒரு அபிஷேகம் பண்ணிடுறேன். இது அங்கேயும் வரலையா? தேங்க்யூ. அங்கேயும் வரலையாண்டா? ரொம்ப ஆச்சரியமா இருக்க. நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு. ஒருவேளை அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட கல்யாணத்துக்காக வெளியூருக்கா போயிருக்கலாமா? அறிவு இருக்கு அவனுக்கு. என்கிட்ட சொன்னா எங்கேயும் போக மாட்டேன். எப்பா லலிதா வீட்டுல போய் கேட்டியா? கேட்டுங்க, அங்க வரவே சொல்லிட்டாங்க. சரி நீ போ. எங்க போயிருப்பா? இதுக்கும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறது நல்லது இல்ல? மரமண்டன உனக்கு என் கௌரவம் என்ன ஆகுது? அடே வாக்கலு உட்கார். ஏண்டா காலையில இருந்து போன் பண்ணிட்டு இருந்தேன், ஒரே எனகேஜா இருந்துச்சு. யாரோ பேசிட்டு இருந்தாங்கடா. என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நம்ம பாரகம் கட்டி போறான்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு டின்னர் வச்சிருக்கான். அதுக்கு அவசியம் உன் மகளோட நீ வரணும். பையன் ஆசைப்படுறான். நான் கண்டிப்பா வர்றேன். ஆனா என் பொண்ணு இருக்குடா, கூச்சப்பட்டாலும் போடுவா. இந்த காலத்துல என்ன சார் கூச்சம்? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு என்னுடைய உண்மையை அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கிறேன். ஆமாடா, இவனுக்கு உன் சம்பந்தத்துல ரொம்ப பெருமை. போற வர ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மேஜர் டாக்டர் அப்படின்னாங்க. எஸ் சார். ஒன் மோர் திங், டின்னருக்கு வரும்போது உங்க மகளை ரோஸ் கலர் சாரி, ஒயிட் கலர் சோலி, பிளாக் கலர் செப்பல் இத போட்டுக்கிட்டு வர சொல்லுங்க சார். பிகாஸ் ஐ லைக் த காம்பினேஷன். அப்ப இவன் என்ன ட்ரெஸ் போட்டு வரணும்? இவருக்கு ட்ரெஸ்ஸே தேவையில்லையே. ஐ மீன் எதை வேணாலும் போட்டுக்கிட்டு வரலாம். ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன். அப்போ நான் டின்னருக்கு அரேஞ்ச் பண்ண போறேன். சொல்ல மறந்துட்டானே, நான் தங்கி இருக்கிற ஹோட்டல் ரூப் மேலதான் டின்னர். கர்மம் ரூப் கார்டன்ல டின்னர் சார். நீ வரும்போது கண்டிப்பா உன் பொண்ணை கூட்டு வர. அப்ப நான் வரேன் மாமா. இங்கடா வா சீக்கிரம் வந்து போக. பாண்டு, என்னடா இப்படி ஒரு தர்மசகரமான நிலையை ராதா உருவாக்கிட்டா? டின்னர்ல நான் கனவுக்கு என்னடா பதில் சொல்றேன்? ஏன்டா மனசை தளர விடுற? டின்னருக்கு தானே ஏதாவது சாக்கு போக்கு சொல்லிட்டா போச்சு. டின்னருக்கு சொல்லிடலாம். நிச்சயதார்த்தத்துக்கு எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? உடனடியாக எங்கிருந்தாலும் புறப்பட்டு வரவும் அப்படின்னு உன் மகளுக்கு மட்டும் புரியும்படியா பேப்பர்ல ஒரு விளம்பரத்தை போட்டுடு. பேப்பர்லையா? ஆமாடா, ஆபத்துக்கு தோஷம் இல்ல, தைரியமா செய்ய. நிச்சயமா சொந்தத்துல உங்களுக்கு ஒரு பங்களா கட்டக்கூடிய வாய்ப்பு இப்ப இல்ல, அந்த யோகமும் இல்ல. என்னையா நீயும் உன் ஜோசியமும்? கிரவுண்ட் வாங்கி போட்டுட்டேன், அத்தி வேற போட போறேன். அதுக்காகத்தானே மறுபடியும் எலெக்ஷன்ல நிக்க போறேன். பாருங்க, சொந்தத்துல உங்களுக்கு வீடு கட்டுற பாக்கியம் 76க்கு அப்புறமும் நிச்சயமா இல்ல. இந்த ஜோசியத்துல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஏங்க, என் கைய கொஞ்சம் பாருங்களேன். ஒரு புஷ்பத்தோட பேர் சொல்லுமா?
ரோஜா பூ. ரோஜா நல்ல வசதி இருந்தும் உனக்கு மனசஞ்சல இருக்குமா? என்னையா பெரிய ஜோசியம், மனசுல கஷ்டம் இருக்கிறவங்க தானே உங்ககிட்ட வருவாங்க. சார், கை அவங்களது, கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன கேட்கணுமோ கேளுங்க. எங்க எனக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகுமா? அந்த பலன் இன்னும் உங்க என்னங்கடி சொல்றீங்க? மாப்பிள்ள ரெடியா இருக்காரு. இருந்தோம் இந்த கைக்கு அந்த யோகம் இப்ப இல்ல. குறைஞ்சது 2 மாசத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம். அதுக்கு முன்னாடி தலைகீழ நின்னாலும் கல்யாணம் நடக்காது. என்னங்க இவர் இப்படி சொல்லிட்டாரு? நமக்கு கல்யாணமே நடக்காதா? ஏமா நடக்காது? இவனும் இவன் ஜோசியமும் நீங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புறீங்களா? ஆமாங்க. யோ, இன்னும் 1 மணி நேரத்துல உன் ஜோசியத்தை பொய்யாக்கி காட்டுறேன். நீங்க இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்க ரெடியா? எப்படிங்க? இன்னைக்கு ஒருத்தர் தர்மத்துல பக்கத்துல உள்ள கல்யாண சத்திரத்துல 10-12 ஜோடிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. நீங்க என் கூட வாங்க. அதே மேடையில உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இங்க வந்து இவனை ஒரு கை பாத்துக்கிறேன். பெரியவர்களே, நான் வருடம் 6 ஜோடிகளுக்கு திருமணம் செய்து வைப்பதை பாராட்டி பேசியதற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவன் எனக்கு வியாபாரத்தின் மூலம் நல்ல வருவாயை தருகிறார். நானும் என்னால் இயன்றவரை தர்ம காரியங்களை செய்து வருகிறேன். என்னை போல வசதி படைத்தவர்கள் தாராள மனப்பான்மையோடு இப்படிப்பட்ட தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். இன்று காலை ஒரு நண்பர் என்னிடம் வந்து, இவ்வளவெல்லாம் செய்கிறீர்கள், என் திருமணத்தை நடத்தி வைக்க மறுத்து விட்டீர்களே என்றார். அதற்கு நான் அவரிடம், உங்கள் திருமணத்தை இதே மேடையில் சென்ற ஆண்டு செய்து வைத்தேனே என்றேன். இது 2ஆம் திருமணம் என்றார். நான் கொடுக்கும் புடவை வேஷ்டி பணத்திற்காக ஆசைப்பட்டு 2ஆம் முறை கல்யாணம் செய்து கொள்ளாதீர்கள் என்று கூறினேன். இந்த வருடம் சந்தர்ப்பம் கிடைக்காத ஜோடிகள் வருத்தப்பட வேண்டாம். அடுத்த வருடம் அவர்களுக்கு நிச்சயம் உரை புரிவேன் என்று உறுதி கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். யோ, அந்த ஜோசியம் சொன்னது கரெக்டா போச்சே. இனிமே நீங்க தலைகீழ நின்னாலும் சரி, உங்களுக்கு கல்யாணம் நடக்கவே நடக்காது. விளம்பரத்துலயா போட்டோவை பாத்தியா? ராஜ கலை போட்டோவுக்குமே பிறந்த பாவம். சில பேருக்கு அமையாது தெரியுமோ? ஐயா, உள்ள திரும்பி வரலையாங்கிற கவலையை காணும். போட்டோவை ரசிங்க. அவன் வந்தா என்ன போனா என்ன, எனக்கு ஒரு சந்தோஷம். பத்திரிகையை படிக்கிறவன் எல்லாம் என் போட்டோவை பார்த்து இவர்தான் சிதம்பரம் தெரிஞ்சுக்குவான். தெருவுல போக முடியாது. சிதம்பரம் பிரபலம். உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. வேட்டையை கிழிச்சுக்கிட்டு தெருவுல ஓட போறீங்க. எப்படி ஓடினாலும் சிதம்பரம் தான் தெரிஞ்சுக்குவான். உள்ள எங்க இருக்கானோ, என்ன கஷ்டப்படுறான். ஏண்டி இப்படி இருக்குமா? நான் திட்டும் போதெல்லாம் சுண்டல் வித்து புழைச்சுக்குவேன் சொல்லுவானே. ஒரு கால் பீச்சாங்கரைக்கு போய் கூட தூக்கிட்டானோ. அதான் விளம்பரம் கொடுத்துருக்கீங்களே, பாப்போம். அதுவும் சரிதான். சுண்டலை பொட்டலம் கட்டும் போது பத்திரிகையை பாந்துருவான். அவன் எப்படியும் சுண்டல் விற்கணும். உங்களுக்கு குறைக்கணுமே. திரும்பி வந்துருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீ ஏன்டா அனாவசியமா வருத்தப்படுற? அதுக்குள்ள பண்றோம். 2ஐயும் பெண்களா பெற்றுட்டோமே, அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும் தான் அவங்களை கண்டிப்போடு வளர்த்தேன். அவங்க மேல இருந்த பாசத்தினால்தான் என் முதல் மனைவி இறந்ததுக்கு அப்புறம் 2ஆவது கல்யாணத்தை பத்தி மனசார கூட நினைச்சு பார்க்காம இருந்தேன். ஆனா அவங்க அதை பத்தி பாண்டு லலிதாவா அப்படின்னா ராதாவுமா? இதோ பாரு, லலிதா மாதிரி ராதாவும் காதல் உபகாரங்கள்ல சம்பந்தப்பட்டிருக்க மாட்டா. இது எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை படிச்ச சரியா எழுதாம உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு பயந்து போய் வெளியே போயிருக்கலாமோ? கரெக்ட் பண்றோம். ராதா மேல எனக்கு நம்பிக்கை உண்டு. ஆனா அவன் பிரிவத்தை என்னால தாங்கவே முடியல. மேஜர், நீ தைரியமா இரு. கனகசபா நிச்சயார்த்த விஷயமா வந்து கேட்டா ராதா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டுக்கு போயிருக்கிறா அப்படின்னு ஒரு போர் போடுவோம். வேணாண்டா, கணக்கு என் டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அவங்ககிட்ட இனிமே எதையும் மறைக்க கூடாது. உண்மையை சொல்றதா? வாடா, குட் மார்னிங். இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏன்டா டின்னர் வரல? பாரு கணக்கு, அன்னைக்கு சார் நீங்க வரலனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் உங்க பொண்ணையாவது அனுப்பிச்சிருக்கப்படாது. ஹோட்டல் வாசல்ல ராதாவுக்காக நான் நின்னு எந்த பொண்ணை பார்த்தாலும் ராதா ராதான்னு ஓடி ராதாவை காணாம என் மனசெல்லாம் வாடி. மாப்பிள்ளை, ஐ எம் வெரி சாரி மாப்பிள்ளை. கணக்கு, அன்னைக்கு டின்னருக்காக எங்களை கூப்பிட வந்த போதே ராதா எங்க வீட்டுல இல்லப்பா. அவ காணா போய் 2 நாளாச்சு. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தேன். என்கிட்ட சொல்லாம அவன் எங்கேயும் போறதில்லை. அவ உயிருக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது கவலைப்படுறேன்.
பேப்பர்ல கூட விளம்பரம் கொடுத்துட்டேன். இந்த விஷயத்தை எப்படி உங்கள்கிட்ட சொல்றதுதான் 2 நாளா தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கு பங்கு இல்லையா? கவலைப்படாது, எல்லாரும் சேர்ந்து அந்த ராதாவை தேடுவோம். வாங்க மாமா, எங்க அப்பா இப்படித்தான் எதையாவது பேசிட்டு அவர் போயிடுவாரு. கவலைப்படாதீங்க, நாம தேடி அவளை கண்டுபிடிப்போம். வாங்க. பிள்ளைங்களா பிள்ளைங்க அப்பனை இப்படியா காய வைக்கிறது? இந்த மாதிரி பசங்கள்லாம் இருக்கிறதாலதான் நாட்டுல கொஞ்சம் கூட மழையே இல்லை. பார்த்த மாதிரி இருக்குதே. எனக்கு தான் கப்பல துட்டு வச்சு சீட்டாடி இருப்போமா? இந்த சீட்டாடுற பழக்கம் எனக்கு கிடையாது. அதுக்காக என்ன அரசாங்கத்துல உங்களுக்கு என்ன ரிவார்டா கொடுக்க போறாங்க? ஓட்டல்ல கனக சபைக்கு மாலை போட வேண்டியதை உங்களுக்கு போட்டனே. ஆமா, நீங்க தான். ஏசா, உங்களுக்கு என்ன உத்தியோகமா பிசினஸா? 2 இல்ல, ஐ அம் ரிட்டையர்ட் மேஜர். எப்படியா மிலிட்டரியில மேஜரா இருந்தேன். சார், தயவு பண்ணி தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சுக்கணும். உட்காருங்க. ஆமா, இவ்வளவு பெரிய மனுஷன் ஏன் வெயில்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க? நீங்க ஏன் வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? போலீஸ் கிட்டையும் மிலிட்டரி கிட்டையும் பொய் சொல்லப்படாது. எனக்கு ஒரு பையன் தருதல பையன் வீட்டை விட்டே ஓடி போயிட்டான். அவனை தேடி தேடி நாடி நரம்பெல்லாம் கலண்டு போய் இங்க உட்கார்ந்துட்டேன். வாட் a strange coincidence. என் நிலைமையும் அதேதான். என் பொண்ணு வீட்டை விட்டு ஓடிட்டா. அவளை தேடித்தான் நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். உங்க பொண்ணும் போயிட்டான், என் பையனும் போயிட்டான். ஒரு கார் 2 பேரும் ஜோடி போட்டு போயிருப்பாங்களோ? என் பொண்ணு அந்த மாதிரி சீப்பா போக மாட்டான். என் பையன் போவானே. ஐயோ, என் பொண்ணுக்கு வேற ஏதோ மனக்குறைங்க. ஆமா 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 ஆமா, என் பையன் இருக்கானே, மிலிட்டரி விட்டு போனா கிட்டே போக மாட்டான். இப்படி செய்யலாமா? என்ன? 2 பேரும் சேர்ந்தே தேனா செலவு மிச்சம். என்ன சொல்றீங்க? டாக்ஸிக்கு பாதி பாதி போட்டுக்கலாம். அதுவும் சரிதான், எனக்கு கம்பெனி தேவை. அடாடா, ஏதோ அவசரத்துல சொல்லிவிட்டேன். கையில சில்லறை இல்ல, கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் கொடுத்து விடுறேன். எழுதிக்கிறேன். நல்லா எழுதுங்க. நல்ல காலம், அவங்க 2 பேரும் நம்மள பாக்கல. நல்ல வேலை. எங்க அப்பா என்ன பாத்துருந்தாருன்னா அடிச்சு கொன்னே போட்டிருப்பாரு. ஆமா, அடுத்தது நம்ம எங்க போறோம்? சித்தி பணம் கொடுத்து விட்டாங்கல்ல? கொடுத்தாங்க. அப்புறம் என்ன கவலை, உடனே புறப்படு. கல்யாணம் தான். நீங்க தானே இந்த மந்திரம் சொல்ற ஐயரு? மந்திரம் தான் எனக்கு தெரியும், இந்திரன் தெரியாது. தெரியும். இந்த திடீர் இட்லி திடீர் சாம்பார் மாதிரி எங்களுக்கு ஒரு திடீர் கல்யாணம் வேணும். இப்படி திருப்பூர் வந்து நின்னா எப்படி? உங்களுக்கு வேண்டப்பட்டவா யாரும் கிடையாதா? தற்சமயம் நீங்க தான் வேண்டப்பட்டவா. மொத்த பணம் வேணாலும் தரோம். உங்களுக்கு கல்யாண மந்திரம் தெரியும்? என்ன தெரியும், அதான் சமயத்துல இருக்குது. அதனால பரவாயில்ல. தாலி கட்டுற மந்திரம் தெரியுமா? அண்ணா கேட்டே போங்க. அண்ணாவே 3 கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு. நீ ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு என்ன முன்னோமா பேசா போட்டு விட்டுருது. ஓய், பணத்தாட்சியில என்னன்னு சொல்லிட்டு இருக்கிற? அவ யாரோ என்ன இழவோ? கல்யாண நேரத்துல இழவுகள் பேசாதையா? போட்டு விடாது. அவன் சொல்றதுலயே அர்த்தம் இருக்கு. ஏன்னா நான் கல்யாணம் செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் ஏதாவது தகராறு வந்துருச்சுன்னா அதனால 2 பேர் காட்சி கொடுங்க. ஓகே, நானே கூட்டிட்டு வந்துடுறேன். ஏசாமி, நாதஸ்வரம் வேணா? எதுக்கு? இன்னைக்கு ரேடியோல 8 to 9:30 நாமகிரிப்பேட்டை கிருஷ்ணன் நாதஸ்வரம் வாசிக்கிற அவரே உன் கல்யாணத்துக்காக வாய்ச்சதா இருக்கட்டுமே. அந்த பேட்டரி சார்ஜை கொடுத்துருங்க. அப்ப நீங்க இந்த மண்டபத்துல போய் விருந்துல ஏற்பாடு பண்ணுங்க. நான் போய் அந்த 2 சாட்சிகளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இவங்களோட போ. பாமா பாமா. ஐயோ, I'm really confused. இத பாரு, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. I got lot of excuse me, better luck next time. உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இந்த காலத்து பசங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு. என்ன சுவாமி, சாட்சிகளும் அம்போன்னு போயிட்டா, ஒன்னையும் காணும். இப்ப என்ன பண்ண போறீங்க? கையோட ஒரு பொண்ணு போறோம். ஏதோ வந்து வேலையை முடிச்சு ஒரு 250 ரூபா வாங்கிட்டு போறேன்னு இருக்கு. நாம போறோம். எங்களுக்கு யாரும் பேசாம போட்டா மாப்பிள்ளை வேற கையை பண்ணிட்டு இருக்கா. ஏண்டாப்பா 250 ரூபா திருப்பி கட்டுருவாங்க. அதெல்லாம் அவன் கேட்க மாட்டான். கேட்டா இல்ல திருப்பி கொடுத்துட போறோம். நீ எங்க போற? உனக்கு ஏதாவது மூளை இருக்கா? கல்யாண நேரத்துல கை தடுத்துட்டிய. நல்லா இருக்கு. நான் எப்படி இங்க இருப்பேன்? நீங்க சாட்சி கூட்டிட்டு வந்தது யார் தெரியுமா? யாரு? இப்ப பிக்ஸ் பண்ண மாப்பிள்ளை தான் அவரு. என்னையே கட்டிப்பேன் பிடிவாதமா இருந்தவரு. சரி, அந்த பையனை தாயத்தை சொல்லி இந்த பையனை அச்சரிய பிடிச்சு கொடுக்கலாம். அதை விட்டுட்டேன். வயிற்றுல கிளப்பாதையா? இப்பவே எங்க கல்யாணத்துக்கு முடியும்.
ஏன்னா போற ஏதோ தகராறு ஏற்படும் போல இருக்குது. அப்ப நீரே இருந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு வரும். ஐயோ எனக்கு வேண்டாம் இந்த தகராறு. இப்படியே தேடி இருந்தா எப்படி? வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம். அப்போ அவங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்றீங்களா? அது இல்லையா, நம்ம வீட்டுக்கு போய் உங்க பையனையும் என் பொண்ணையும் காணம்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸா? ஆமா, அதை விட்டா வேற வழி இல்ல. வாங்க. 2 பேரும் மேஜர், இவங்களுக்கு கல்யாணம் நான் செஞ்சு வைப்பேன். என்ன பாண்டு போட்ட புரியுதா? என்னடா மிரட்டுற? உன்னால என்னடா செய்ய முடியும்? நல்லா கேட்டீங்க சார். நாங்க ட்ரை பண்ணாத இடமே கிடையாது சார் கல்யாணத்துக்கு. முரளி, இவரை அந்த கல்யாண மண்டபத்தில் பார்க்கல? ஆமா ஆமா. ஐயோ, நீங்க பெரிய தலைவராச்சே சார், தர்மவானாச்சே சார், நல்லவராச்சே சார். அன்னைக்கு கூட 12 ஜோடியான கல்யாணம் பண்ணி வச்சுக்க வந்து ட்ரை பண்ணோம். ஆனா பாருங்க, லேட் ஆயிடுச்சு ஃபங்க்ஷனுக்கு. தம்பி, இந்த புகழ்ச்சியே எனக்கு பிடிக்காது. கவலைப்படாத, நான் இருக்கேன். இருப்பேன். யோ, நல்ல குடும்பத்தை நீ கெடுக்க பாக்குற. உனக்கு நான் யாருன்னு தெரியாது. அதான் மரியாதையா கூட புறப்படும். சார், இவர் கூட போனா எங்க அப்பா கட்டாயப்படுத்தி வேற இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிடுவாரு சார். யோ, இந்த பொண்ணு உன் கூட வரமாட்டா. மரியாதை அங்க இருந்து போயிடு. இல்லன்னா கல்யாணம். நல்லதுக்கு காரணம் இல்ல. சார், நல்ல சமயத்துல தெய்வம் மாதிரி வந்து உதவி பண்ணீங்க சார். அப்ப நான் வரட்டுமா? வர்றதாவது நல்லா இருக்கேன். உங்க 2 பேருடைய கல்யாணத்தையும் நான் நடத்தி வைக்கிறேன். முதல்ல வாங்க. ஐயோ, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். முதல்ல ஹோட்டலுக்கு போவோம், ஏதாவது சாப்பிடுவோம். மற்ற ஏற்பாடு அப்புறம் பார்ப்போம். ஹோட்டலுக்கா? ஹோட்டலுக்கு கூட்டப்படாதீங்க. முதல்ல வயல் நிறைஞ்சா இவங்களுக்கு ஸ்பெஷல் மீல்ஸ் கொடு. உட்காரு. ஐஸ்கிரீம் இல்ல, அதெல்லாம் பரவாயில்லை. இந்த மாதிரி தூண்டப்படக்கூடாது. என்ன இருக்கு உங்களுக்கு இப்ப தெரியாது. புரியும். என்ன வேணாலும் சாப்பிடுங்க. ஹலோ, மேஜரா பேசுறது. நான் தாண்டா பாண்டுல புறப்பட்டு ஹோட்டல் குப்தாவுக்கு வந்து சேரு. அங்கதாண்டா உன் பொண்ணு ஒரு பையனோட பேசிக்கிட்டு இருக்கிறான். மத்ததெல்லாம் அப்புறமா பேசிக்கிறேன். நீ வா, உனக்காக நான் அங்க காத்துக்கிட்டு இருப்பேன். சாப்பிடுங்க. அது என்னன்னா எங்களுக்கு சாப்பாடு போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அப்ப நாங்க கிளம்பட்டுங்களா? உட்கார். மரியாதை உட்கார். இல்ல யாரும் ஒரு சுட்டு கொள்றாங்க.
இதுவரைக்கும் எல்லா போய் ஊத்தனா நீ வாந்தி எடுக்கும் போல இருக்குதா? இல்ல உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? கண்ணாடி போலன்னு எனக்கு தெரியாது, கேட்ட குரல் மாதிரி இருக்குது. நாட்டுல அவன் எதையோ ஊத்துறான், இந்த பையன் காப்பி தண்ணி கூட ஊத்த மாட்டேன்றான். அப்பா சர்வரு காப்பியை கொண்டாய. ஐயா என்னை பார்த்து தெருவு மாதிரி தெரியுதா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. யாருங்க? பண்ணுங்க. எனக்கு என்ன பண்ணிட்டு போறேன், நல்லா இருக்க. தப்பவே முடியாது, உன்னை விடவே மாட்டேமா. போலீஸ் வரதுக்குள்ள நம்ம தப்பிச்சிருவோம். நம்ம பிள்ளைகளை காணான்னு தேடமா, கடைசியில பார்த்தா போட்டு யாப்பையில எடுத்துக்கிட்டு போயிருக்கிறான். இது உன் பையன் என் பொண்ணு எடுத்துட்டு போயிருக்கான். இப்ப என்ன கழுத, நம்ம 2 பேரும் சம்மந்தி ஆயிடுவோமே. நான் உனக்கு சம்பந்தி ஆகணுமா? வேண்டாம், நான் ஆயிடுறேன். கர்மம் கர்மம். ஏண்டா கள்ளங்கபடு இல்லாத என் சின்னஞ்சிறு மக மனசை கலைச்சு இப்படியா கடத்திட்டு போறது? எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களுக்கு தெரியாம கூட்டிட்டு போனது தப்புதான். ஆனா எங்க சித்திகிட்ட சொல்லிட்டு தான் கூட்டிட்டு போனேன். ஆமா, உங்க பொண்ணு எங்க பையனை விரும்பினாங்கிறது எனக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும். பரவாயில்ல, பசங்க வீட்டுல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சம்பந்தி கல்யாணத்தை முடிச்சிருவான். எனக்கு சம்பந்தி யாருக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்குது? இல்லதான் திடீர்னு எங்க போய் வாங்க சொல்ற? எங்க போய் வாங்குவியோ? ஒரு காலம் இது நடக்காது. தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காதீங்க. நீங்க இப்படி சத்தம் போட்டுக்கிட்டே டிலே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க பேரனே வந்து கேள்வி கேட்பான். பேரனா? அட பாவி, ஏண்டா அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்ட? ₹1,00,000 கைக்கு வந்து சேரலையே. ஐயோ, கொஞ்சம் பேசாம இருங்களேன். ஏய் சந்திரா, வாடா கணக்கு. இந்த அக்கிரமத்துல பாத்தியா? வாங்க கணேசப்ப, உங்க பையன் கல்யாணத்துக்கு. ஆமா, உனதான் கண்ணே. என்ன எல்லாம் படிக்கீங்க? பெண்ணை பெற்றவன கல்யாணத்தை முடிச்சுருவீங்க போட்டுருக்க. மேஜர், உன்னோட பிடிவாதத்தை விட்டு கொடுக்கறத தவிர வேற வழியே இல்ல. சீக்கிரமா ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து கல்யாணத்தை நடத்து. நோ நோ நோ, நத்திங் டூயிங். இதுக்கு நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன். அமர்தான் எங்க இப்படி சாரா நமச்சிவாயம்? அவருக்கு என்ன? அவர் பொண்ணு இல்லைங்க, அவர் பொண்ணுக்கு தான். பொண்ணுக்கு தான் என்ன? அதுக்கும் ஒண்ணும் இல்லைங்க. அவர் பொண்ணு உங்க பையனுக்கு தான் பேசுறதுக்கா காலையில இருந்து அலைய. புதுசா சம்பந்தம் பேச வந்திருக்கிறவரு நம்ம பையனுக்கு ₹1,50,000 வரதட்சணை கொடுக்குறான். என்ன நீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா போச்சிருக்கேன்? கழுத 1.5 வாங்கி போட. 1.5 வாங்கி போடுவாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு எங்களை பிரிச்சுடாதீங்க. அப்பா, நானும் அவளை பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் 1.5 பிரிஞ்சு இருக்க முடியாது. காதலா காதல். யோ சிதம்பரம், பணமாயா முக்கியம்? இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கியா? இன்னைக்கு 1.5 வந்திருக்குது, விட்டா நாளைக்கு போயிடும். எனக்கு பையனை விட பணம் தான் பெருசு. பையன் ரெடி. இப்பவே 1.5 தரணும். உனக்கு பணம் தானே வேணும்? ₹1,25,000 நான் தரேன். அந்த ஜோடி பிடிக்காது. என்னங்க அங்க 1.25? ஏங்க, இந்த மாதிரி பையன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். 2 லட்சம் தரேன்னு சொல்லுங்க. 2 லட்சம் தரேன். என்னங்க நீங்க 2 லட்சம் 2 லட்சம் தருது, நான் 2 இன்னும் 2.25 லட்சம் சொல்லுங்க. சரி, 2.25 லட்சம் தரேன். 2.25 லட்சமா? 3 லட்சம் தரேன். 10,000, 25,000, 3,30,000, 3 லட்சம். நிற்பீங்களா? ஏன் விடுறீங்க? Get out all of you. Get out. அப்பா, இங்கப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். அழா போன உங்க கௌரவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு கதை சொல்லுங்கப்பா. பல காணுங்க, சின்ன சிறுகள் எக்கச்சக்கமா யாரும் நடந்திருக்கும். கல்யாணத்துக்கு ஒத்துக்க. ஓ பொண்ணுதான் என் பையனை கெடுத்தான்னு பண்ணுங்க சார். மாமா டிலே பண்ணாதீங்க மாமா. டைம் ஆயிட்டே போகுது. ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்ல பையனை இழுத்துட்டு போய் சரின்னு சொல்ல வேண்டாம். சரின்னு சொல்லுங்கப்பா. சொல்லுங்க சார். சரின்னு சொல்லுங்கப்பா. சரி சொல்லுங்க. சரின்னு சொல்ல. சரி சொல்லுங்க. சரிங்க, சரின்னு சொல்லுங்கடா. சரி சொல்லுங்க.